and he restoreth my soul. பின்பு பார்க்கிறோம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி. And the word restore here refers to healing. இங்கே தேற்றி என்ற வார்த்தை ஆரோக்கியப்படுத்துகிற சுகத்தை குறிக்கும். When the sheep is sick, when the sheep is down, when it is rolled over its back, he brings healing. அந்த ஆடு துவண்டு சோர்ந்து அது நசல் கொண்டு புரண்டு விழும் பொழுது தேவன் அந்த மேய்ப்பதற்கு சுகத்தை கொடுக்கிறார். Sometimes a sheep can be so heavy with so much of wool and all that as it has eaten, it could probably roll over its back. சில நேரங்களிலே ஒரு ஆடு அளவுக்கு அதிகமான பசும்புல் மேய்ச்சலின் போஷாப்பை உட்கொண்டதினால் அதிகமான முடி மயிர் வளர்ந்து இப்பொழுது பாரம் பெருத்து அப்படியே புரண்டு போவதற்கு வாய்ப்புண்டு. And when a sheep rolls over its back, it can never get up on its own. ஒரு ஆடு இப்படி பாரத்தினால் அது மல்லாந்து படுத்து விட்டால் மீண்டும் எழுந்து நிமிர்ந்து நிற்க தன்னால் எந்த முயற்சி எடுத்தாலும் முடியாது. Because it's so heavy and it doesn't get the momentum to push itself up. ஏன் அதனுடைய முதுகு பகுதியிலே சுற்றிலும் அடர்த்தியான முடி நிமித்தம் அதிக பாரம் இருக்கிறபடியினால் அதற்கு திரும்பவும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு யோசனை கூட வராது. And after a period of time, the blood is not being able to get pumped to its legs. இப்போ ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு வரை உள்ளிருக்கிற இரத்தம் இப்பொழுது கால்களுக்குள் செலுத்தப்பட முடியாத நிலை வந்துவிடும். And slowly the legs get paralyzed. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாய் கால்கள் மறுத்து செயல் இழந்து விடும். If the shepherd doesn't watch over his sheep, the sheep will surely die. அந்த மேய்ப்பன் மாத்திரம் தன் ஆடுகளின் நிலைமையின் மேல் கவனமாய் கண்காணிக்கவில்லை என்றால் அதே நிலையில் படுத்திருக்கும் ஆடுகள் மாண்டு போய்விடும். A sheep that should have died, the shepherd, because of his care and watchfulness, is able to bring back the sheep to life. மரித்து போயிருக்க வேண்டிய ஆடுகள் மேல் தனிப்பட்ட கவன பராமரிப்பை செலுத்தும்படி விழிப்பாய் உஷாராய் இருக்கிற மேய்ப்பன் மீண்டும் அதன் அண்டை போய் அதை ஜீவனுக்குட்படுத்தி ஆசீர்வாதமாய் வாழ வழி செய்வார். There are many times in our lives when we feel like we have rolled over our backs and we are unable to get up. எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் அப்படிதான் முகங்குப்புற கீழே விழுந்து எழும்ப முடியாமல் ஸ்தூலித்து போய் திண்டாடுகிற நேரம் வந்ததுண்டு. And the people whom we would have expected any help that we would have thought would have helped us, they are not around. இவர்கள் இருந்தால் கை கொடுத்து தூக்கி விடுவார்கள் என்று யாரை நாம் எதிர்பார்த்து நினைக்கிறோமோ அவர்கள் அருகில் இருக்க மாட்டார்கள். But thank Jesus, he is always around us, knowing and taking care of us. ஆனால் நம் நிலைமையை நன்றாய் அறிந்தவராய் நம்மை பொறுப்படுத்தும் பராமரிக்கும் நல்ல மேய்ப்பனாக இயேசுவோ எப்போதும் நம்மேல் தனி கவனத்தோடு நம் அருகிலேயே இருக்கிறார். So when we are cast down, he is the one who lifts us up. அதனால்தான் நாம் தள்ளுண்டு கீழே விழுந்து கிடக்கும் நேரத்திலே அவர் ஒருவர் தான் கை நீட்டி நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவராய் இருக்கிறார். That's why David writes, he restoreth my soul, he is my healer. அதனால்தான் அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிற என்னுடைய பரிகாரி, என்னை சுகமளிக்கிறவர் என்று தாவீது எழுதுகிறார். So we find another covenant here, Jehovah Rapha. இங்கே யெகோவா ரஃபா என்கிற மற்றொரு உடன்படிக்கையின் நாமத்தை பார்க்கிறோம். Which was a promise that God gave his people that he would not put the diseases which he put in Egypt if we are careful to obey his word. நாம் மாத்திரம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே செவி கொடுக்க கவனமாய் இருப்போம் என்று சொன்னால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரவே மாட்டேன், உங்கள் பரிகாரி என்று தேவன் கொடுத்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தை தான் இங்கே நாம் பார்க்க முடியும். And even if you get a disease, the Lord is saying, I will be your healer. அப்படியே ஒருவேளை தப்பி தவறி நீங்கள் வியாதிப்பட்டு விட்டாலும் கூட கவலைப்படாதீர்கள், நான் உங்களை குணமாக்கும் பரிகாரியாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்.